வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தெலுங்கு திரைப்படத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்க தனுஷ் ஒரு புதிய பரிமாணத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த பாக்கி. இந்த திரைப்படமானது 2023ஆம் ஆண்டு வெளியானது. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஒரு இளம் பேராசிரியர் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான நுணுக்கங்களை மையப்படுத்தியும் அங்கு கல்லூரியில் ஏற்படக்கூடிய அந்த அரசியலை மையப்படுத்தியும் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் நடிகர் தனுஷ். அந்த வகையில் நடிகர் தனுஷ் மற்றும் சம்யுக்தா மேனன் நடிப்பில் வெளியாகி இருந்த திரைப்படம் இந்த வாசி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருந்தார். அந்த திரைப்படத்திற்காக தற்போது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷுக்கு கிடைத்திருக்கின்றது. பாடலுக்கு இசையமைத்த சிறந்த இசையமைப்பாளராக இந்த ஜி வி பிரகாஷுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த திரைப்படத்திற்காக பெரிய வரவேற்பு கிடைக்காத பட்சத்திலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பாடல்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் என்ற அந்த ஒரு பிரிவானது தொடங்கப்பட்ட அந்த சமயத்தில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தது. திரைப்படத்தில் வெளியாகக்கூடிய அந்த பாடல்களுக்கு தங்களுடைய அந்த நடிப்புகள், நடனங்கள் போன்றவற்றை ரசிகர்களும் அந்த இன்ஃபுளுசர்களும் வீடியோவாக பதிவிட்டு இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். அந்த சமயத்தில் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வாவாசி என்ற பாடல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்தியாவில் வெளியான அனிமல் திரைப்படத்திற்கும் 3 விருதுகள் கிடைத்திருக்கின்றது. இந்த அனிமல் திரைப்படமானது பன்மொழிகளில் வெளியாகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பேன் இந்தியா படமாகவே இந்த திரைப்படம் உருவாகி வெளியாகி இருந்தது. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். திரைப்படத்தில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே போன்று ஒரு கேங்ஸ்டர் வாழ்வியலுக்கான அந்த முரண்பாடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்து இந்த அனிமல் திரைப்படமானது உருவாக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது, சிறந்த திரைக்கதைக்கான விருது மற்றும் சிறந்த துணை நடிகருக்கான விருது என்று 3 விருதுகளை இந்த பார்க்கிங் திரைப்படமானது பெற்றிருக்கின்றது. இந்த 2023ஆம் ஆண்டில் வெளியான பல திரைப்படங்களிலும் இந்த தேசிய விருதை எந்த படம் பெறும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. காரணம், அந்த 2023ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவிற்கு மிக நல்ல திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் 2023ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தது என்று அந்த ஒரு பெயர் பெற்றிருந்தது. அந்த வகையில் விடுதலை, மாமன்னன், யாத்திசை உள்ளிட்ட பல திரைப்படங்கள், அதாவது இந்த விடுதலை, மாமன்னனை தவிர்த்து யாத்திசை, ஐயோசி, பார்க்கிங், டாடா உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இளம் இயக்குநர்களாலும் வளர்ந்து வரும் இயக்குநர்களாலும் உருவாக்கப்பட்ட திரைப்படம். பெரிய நடிகர்கள் இல்லாத பட்சத்திலும் சிறந்த குணச்சித்திர நடிகர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள். இந்த திரைப்படங்களுக்கு அந்த சமயத்தில் நல்ல வரவேற்புகளும், அதே போன்று தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தனியார் விருதுகளிலும் இந்த திரைப்படங்களானது பல விருதுகளை குறித்திருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படங்களுக்கு எந்த மாதிரியான விருதுகள் கிடைக்கும் என்றும், இந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் கிடைத்தே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக 3 தேசிய விருதுகள் கிடைத்திருக்கிறது. சிறந்த மொழிகளுக்கான அந்த திரைப்படங்கள், சிறந்த தமிழ் மொழிக்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான அந்த தேசிய விருதும், அதே போன்று சிறந்த திரைக்கதைக்கான அந்த தேசிய விருதும், அதே போன்று சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதும் இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கின்றது.